அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது லாபம் அதிகம் கிடைக்கிற பிஸ்னஸ் செலக்ட் பண்ணாதீங்க, பிடிச்ச பிஸ்னஸை பண்ணுங்க, லாபம் கிடைக்குங்கிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். இனிமேல் எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் அதில் எவ்வளோ டைம் செலவாகுதுன்னு பாருங்கள். அதை குறைக்கணுங்கிற ஆங்கிளில் இது வரைக்கும் யாருமே திங்க் பண்ணதில்லைங்கிறாங்க. நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துகிறோங்கிறது தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இடையிலேருந்து உட்காந்து யோசிச்சுட்டு நேற்று செஞ்ச வேலையை இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச நேரத்தில் எப்படி செய்கிறது யோசிக்கணுங்க. யோசிக்க 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 உங்கள் டைம் மிச்சமாயிட்டே இருக்கும். டைம் மிச்சமாக மிச்சமாக ஆரோக்கியம் அதிகமாகும், நிம்மதி அதிகமாகும், வருமானம் அதிகமாகும், பிஸ்னஸ் அதிகமாகும். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பாருங்கள், கோல்ஃப் விளையாண்டுருப்பாங்க, கேரம் போர்டு, இந்த பில்லியர்ஸு, அதாவது காட்டுறாங்க இல்லையா, பெரிய பிஸ்னஸ் மேன் பாருங்கள் பில்லியர்ஸ் விளையாண்டுருப்பார். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திங்க் பண்ணுறதுக்கு அதிக டைம் ஒதுக்குறாங்கங்க. யாருக்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ் வேணுமோ முதல்ல வேலை ரிசைன் பண்ணுங்க. வீட்டிலேருந்து சும்மா உட்காந்தாதான் புது பிஸ்னஸ்க்கு ஐடியாவே கிடைக்கும். பல பேர் எப்போ எனக்கு ஐடியா கிடைக்குதோ அப்போ தான் ரிசைன் பண்ணுவீங்கன்னா ஐடியா கிடைக்கவே கிடைக்காது. பிஸியாக இருக்கிற வரைக்கும் அடுத்த ஐடியா கிடைக்காது. ரிசைன் பண்ணிட்டு சும்மா உட்காருங்க, 3 மாதம் பெருசாலாம் ஒன்றும் சொல்லுங்க, வீட்டில் வந்து சும்மா உட்காருங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க, தூங்க, எந்திரிங்க, பண்ணிட்டுருங்க. 3 மாதத்தில் உங்களுக்கே ஐடியா வந்துடுங்க. ஏற்கனவே போன வேலையை விட 5 மடங்கு சம்பளத்துக்கு வேலை போவேங்கிறாங்க. ஆனால் அப்படி போக முடியுங்கிற நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் யார்ட்டையுமே இல்லை. ஆரம்பத்தில் நான் வந்து யோகா சென்டர் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் சிக்கல் வந்து நடத்த முடியாமல் போச்சு, சும்மா இருந்தேன். அப்போ தான் அக்குபஞ்சர் படித்து அக்குபஞ்சர் டாக்டர் ஆகிட்டேன். அது நடத்த முடியாமல் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்புறம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஈழர் பாஸ்கராக மாறிட்டேன். ஒருவேளை அந்த யோகா சென்டர் ஒழுங்காக நடந்திருந்தா நான் ஏன் ஈழர் பாஸ்கர் ஆகிறேன்? புரிஞ்சுங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆனால் அது பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போனால் அப்டேட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வெளியே வாங்க, அடுத்து அதை விட அதிகமாக பண்ணுங்கள். ஒரு வேலை மேனேஜர் திட்டி வெளியே வந்துட்டிங்கன்னா அப்டேட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். வாங்க சும்மா இருங்க, அதை விட அடுத்த வேலை இடத்துக்கு போகலாங்கிறங்க. அப்போது வருஷத்துக்கு ஒருக்கா ரிசைன் பண்ணி சும்மா இருந்து பண்ணுறதை விட டெய்லி 6 மணிக்கு மேலே நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருப்பீங்கன்னு சொல்கிறேன்.